வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க, கிராமர் ரூல்ஸ் ஓகே, பட் நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால எங்களுக்கு ஸ்போக்கன்ல என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுலயும் சில டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கிராமரும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஸ்போக்கனும் அப்ப பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப பாருங்க, ஸ்போக்கனுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுறது இவங்கெல்லாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம அன்றாட லைஃப்ல பேசக்கூடிய நான் இப்பதாங்க ஜீரோவில் இருக்காங்க, இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க இதுல இருந்து நீங்க வந்து வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. சின்ன சின்ன அன்றாட டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்ப பாருங்க, ஐ இது எப்படி சொல்லணும், படிக்க தெரியாதவங்க கூட வீடியோஸை பாருங்க, பார்த்து உங்களுடைய ஃபேமிலியில நீங்க இங்கிலீஷ் பேசி அசத்துங்க. ஓகேங்களா, ஃபேமிலியில உள்ளவங்களும் உங்களை ஆச்சரியமா பாரியா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஓகேங்களா, இப்ப பாருங்க, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், ஏதாவது ஒரு பேர் அந்த இடத்துல நான் மாலா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப ஐயன்னா யாரை குறிக்கும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். ஐயன்னா நான், ஐயன்னா என்னங்க அர்த்தம், நான்ங்கிற அர்த்தமும் வரும், எனக்கு அப்படிங்கிற அர்த்தமும் வரும். ஐக்கு நான்ங்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ஓகேங்களா, நான் எழுதிடுறேன், எனக்கு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, வி அப்படின்னா நாம் இல்லைன்னா நாங்கள், நாம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். யூனா நீ நீங்கள், நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களா இருந்தா நீ, சின்ன குழந்தையா இருந்தா இப்ப நீ அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதே பெரியவங்கனா நீங்கள் அப்படின்னு ஒருத்தவங்களையும் சொல்லுவோம். இதே நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். தே, தேனா அவர்கள். இதெல்லாம் நீங்க நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணுங்க. கிளாஸ் வந்து எடுங்க அப்படின்னு கேட்கறது விஷயம் கிடையாது, நாங்க எடுக்கிறதும் அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நீங்க அதை டே டு டே லைஃப்ல நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு லைஃப்ல அதை வந்து யூஸ் பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா, இப்ப ஹீனா அவன் இல்லைன்னா அவர், ஷீ அவள், இட் அது இல்லைன்னா இது, மாலானா ஒரு பேர். ஓகேங்களா, இப்ப இது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு ரொம்ப 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 அடிப்படையான விஷயம் என்னன்னா இது தெரிஞ்சிருக்கணும். ஐ அப்படின்னா நான், எனக்கு அப்படிங்கிற மீனிங். வி நாம், நாங்கள். யூ நீ நீங்கள். தேனா அவர்கள். ஹி அவன் அவர். ஷி அவள். இட் அது இது. மாலான்னா ஏதோ ஒரு பேர். ஓகேவா, இப்ப இவங்களை வச்சுதான் நம்ம குட்டி குட்டி சென்டென்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்ப பாருங்க, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், எதுவும் நேம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இவங்களை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு நபரோ, நல்ல தமிழ்ல தான் சொல்லி கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவையும் தெரியாதவங்க, ரொம்ப கொஞ்சமே இப்பதான் அதாவது இங்கிலீஷே தெரியல இப்பதான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறவங்களாம் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, ஒரு நபரோ அல்லது ஒரு விஷயமோ, யாரோ ஒருத்தவங்க இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இப்ப பிரசன்ட்ல நிகழ்காலத்துல அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம். இப்ப பாருங்களேன், இப்ப நம்மள போன் பண்ணி இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்பாங்க, நான் வீட்டுல இருக்கேன், இல்ல அவன் அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், அவன் வந்து பார்க்ல இருக்கிறா, அது டேபிள் மேல இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, காட் இட்.
இப்ப ஏதோ ஒரு பொருளோ இல்ல ஒருத்தரவங்களோ இங்க இருக்காங்க அங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பேருங்க சப்ஜெக்ட்டுங்க. அவங்களுக்கு பேர் என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்லாம் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பேரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அவங்கள யாராவது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் யாரு சொல்லணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா வேற யாரும் இல்ல, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்துருவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு ஏத்த மாதிரி ஆம் வருவாங்க, இல்லைன்னா இஸ் வருவாங்க, இல்லைன்னா ஆர் வருவாங்க. அவ்வளவுதான். இவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்துட்டாலே ஒரு சென்டென்ஸ் கிடைச்சிரும். இப்ப உதாரணத்துக்கு நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் அப்படிங்கிறதுக்கு யார் வருவா? அதுல ஐ. அப்ப ஐ ஃபர்ஸ்ட் போட்டுருவோமா? ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி யாராருக்கு என்ன வருவாங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல எழுதிடலாம். ஐன்னா ஐக்கு ஃப்ரெண்டு ஆம், வி, யூ, தேலாம் வந்ததுன்னா ஆர், ஹி, ஷி, இட், எனி பேர்லாம் வந்துச்சுன்னா இஸ். ஓகேவா? இப்ப இத பாத்துக்கோங்க. ஓகே, காட் இட். இப்ப இவங்களை வச்சுதான் நம்ம இப்ப சென்டென்ஸ் சொல்ல போறோம். ஐக்கு ஃப்ரெண்டு யாரு? ஆம், ஐ ஆம். இதுவே ஃபுல் சென்டென்ஸ் தாங்க. ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ மட்டும் தனியா வந்ததுன்னா நான் அப்படிங்கிற அர்த்தமும், ஐ கூட ஆம், இவங்க பிரசன்ட்ல நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன், அவன் அங்க இருக்காங்க, அவர்கள் அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க, இல்ல அந்த பொருள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆம், இஸ், ஆர் பயன்படுது. ஓகேவா? நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த ஆம், இஸ், ஆரை வச்சு நம்ம பேசலாம். இப்ப ஐயாம் நான் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? வீட்டுல இருக்கிறேன்னு சொல்றதா, இல்ல பொதுவாவே இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்றதா, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இல்ல இதோட வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். ஐயாம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்ப ஸ்கூல்ல இப்ப யாரையாவது ஒருத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, வேர் இஸ் மாலா, மாலா எங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். கிளாஸ் ரூம்ல மாலா இருக்கிறது தெரியாமலே அவங்க கேக்குறாங்கன்னா இப்ப அந்த மாலா சொல்லலாம், ஐ ஆம் ஹியர், நான் இங்கதான் இருக்கேன், இல்ல ஐ ஆம் நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த ஹியர்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இங்க இருக்கேன். ஐ ஆம் ஹியர், நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்ப இதே இந்த ஹியரை வச்சே நம்ம எல்லா சப்ஜெக்டையும் பார்த்துடலாம். இப்ப நாங்க இங்கதான் இருக்கோம், நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நாங்க அப்படிங்கிறதுக்கு யார் வருவா? வி வருவாங்க. வெரி குட். விக்கு ஃப்ரெண்டு யார் சொல்லியிருக்கோம் பாருங்க. அங்க வி, யூ, தே எல்லாம் வந்ததுன்னா ஆர் தான். அப்ப வி ஆர் ஹியர், நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்க இருக்கேன். வி ஆர் ஹியர் அப்படின்னா நாங்க இங்கதான் இருக்கோம். நீ இங்க இருக்கிற அப்படிங்கறத யூ ஆர் ஹியர், யூ ஆர் ஹியர். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, தமிழ்ல எழுதி இப்ப உங்களுக்கு சொல்றேன். அவ வீட்டுல இருக்கிறா, அவ வீட்டுல இருக்கிறான்னு சொல்லணும். அவள், அவங்களுக்கு யாரு இங்கிலீஷ்ல வருவா? ஷீ. வெரி குட். ஷீ போட்டோமா? ஷீக்கு யார் ஃப்ரெண்டு? இஸ். இவங்க சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அடுத்தது வேர்ப் வரணும். இந்த ஆம், ஆர், இஸ் இவங்க மூணு பேரும் தான் வேர்பு. இவங்க மூணு பேரையும் நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடியவங்க உங்க மூணு பேரும். ஓகேவா? இப்ப ஷீக்கு பக்கத்துல இஸ் போடணும். ஷீ இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இருக்கிறா அப்படின்னு தான் அர்த்தம். எங்க இருக்கிறா? வீட்டுல இருக்கிறா. ஷீ இஸ் அட் ஹோம். ஷீ இஸ் அட் ஹோம், அவ வீட்டுல இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். ஓகே. இதே சப்ஜெக்ட நம்ம மாத்திக்கலாம். அவளுக்கு பதிலா அவர்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன போடணும்? தே போடணும். அவர்கள் அப்படின்னா யாருங்க? தே. தே ஆர். இந்த இடத்துல தே வரும்போது வேர்பு என்னவா மாறுதுங்க? ஆரா மாறுது. அங்க பாக்குறீங்களா? தே ஆர், தே ஆர் அட் ஸ்கூல், அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அவ ஸ்கூல்ல இருக்கா அப்படின்னா ஷீ இஸ் அட் ஹோம்.
சாரி, இந்த இடத்துல நம்ம ஹோம் தானே சொல்லியிருக்கோம், ஸ்கூலுங்கிறது கீழே வருது. 1 செகண்ட் பாருங்க. ஷீ இஸ் அட் ஹோம், அவ வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்றோம். இதே இப்ப அவர்கள் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள், அவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப எப்படி சொல்லலாம்? தே ஆர் அட் ஹோம். அவ்வளவுதாங்க. தே ஆர் அட் ஹோம் அப்படின்னா அவர்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்ப அவன் வீட்டுல இருக்கான் இல்ல அவர் வீட்டுல இருக்காரு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? அவர்னா ஹீ. இப்ப ஹீ போட்டுட்டோம். ஹீக்கு அடுத்தது வேர்பு வரணும் இல்லைங்களா? இப்ப ஹீ இஸ் அட் ஹோம். ஹீ இஸ் அப்படின்னா அவர் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாருங்கிறத சொல்லணும்ல. வீட்டுல இருக்காரா, ஸ்கூல்ல இருக்காரா, பார்க்கல இருக்காரா, இல்ல பேங்க்ல இருக்கிறாரா, இல்ல இடத்தையே சொல்லாம அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? ஹீ இஸ் அட் ஹோம், அவ்வளவுதாங்க. ஹீ இஸ் தேர், அவர் அங்கதான் இருக்கிறாரு. ஹீ இஸ் தேர். ஹீ இஸ் ஹியர், அவர் இங்கதான் இருக்கிறாரு. அப்ப ஹியர் அண்ட் தேர் வச்சியும் சொல்லலாம். ஓகே, இந்த சென்டென்ஸ் ஹியர் அண்ட் தேர் வச்சியும் சொல்லலாம். இடம் பர்டிகுலரா அட் ஹோம் தெரியுது, வீட்டுல இருக்காங்க. ஹீ இஸ் ஹியர், அவங்க இங்கதான் இருக்காங்க. ஹீ இஸ் தேர், அவர் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்போ ஒரு பொருளோ இல்ல இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களோ இல்ல யாரோ பிரசன்ட்ல ஒரு விஷயம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆம், ஆர், இஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க. அவர்கள் விளையாட்டு மைதானத்துல இருக்காங்க. அவங்க வந்து பிளே கிரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்ப அவர்கள்ங்கிறதுக்கு யார் வருவா? தே. தே சொல்லிட்டோமா? தேக்கு அடுத்தது அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆர், தேக்கு ஃப்ரெண்டு யாரு? ஆர். தே ஆர் அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். விளையாட்டு மைதானத்துக்கு இங்கிலீஷ்ல பிளே கிரவுண்ட். தே ஆர் அட் த பிளே கிரவுண்ட், இல்லைன்னா இந்த பிளே கிரவுண்ட், என்ன வேணாலும் சொல்லலாம். அட் த பிளே கிரவுண்ட். ஓகே, தே ஆர் அட் த பிளே கிரவுண்ட், அவர்கள் விளையாட்டு மைதானத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இதே அவங்க வந்து பார்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? தே ஆர் இன் த பார்க். இந்த பார்க், அட் த பார்க் சொல்லலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க பார்க் உள்ள இருக்காங்க விளையாண்டுட்டு இல்ல ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்காங்கன்னா எந்த பார்க் சொல்லலாம். இல்ல வெளியில சம்திங் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அட் த பார்க்னு சொல்லலாம். ஓகே, நம்ம பேசுற கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் அட்டு வருமா என்ன வருமாங்கிறத முடிவு பண்ணணும். தே ஆர் அட் த பிளே கிரவுண்ட், அவங்க வந்து பிளே கிரவுண்ட்ல இருக்காங்க. தே ஆர் இன் த பார்க், அவங்க பார்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்ப பாருங்க. மாலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. இப்ப வீட்டுல வந்து கேட்பாங்க, எங்க மாலாவை காணோம், அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, மாலா ஃபர்ஸ்ட் மாலா எழுதிட்டோமா? அவங்க எல்லாம் யாராவது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட். ஹீ, ஷீ, இட்டு பேர்லாம் வந்துச்சுன்னா என்ன வரணும்? இஸ் வரணும். மாலா இஸ், இதுவே ஃபுல் சென்டென்ஸ் தான். மாலா இஸ் அப்படின்னா மாலா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்கிறா? ஹாஸ்பிட்டல்ல. மாலா இஸ் இன் த ஹாஸ்பிட்டல்னா அட் த ஹாஸ்பிட்டல் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மாலா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். மாலா இஸ் இன் த ஹாஸ்பிட்டல், மாலா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு சொல்லிட்டோம். இப்ப இதையே கொஸ்டினா கேட்க போறோம். மாலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாளா, மாலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாளா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் பொழுது இந்த கொஸ்டின் வேர்டு ஃபர்ஸ்ட் வந்துடும், இவங்க பின்னாடி போயிடுவாங்க. அவ்வளவுதாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் இடம் மாறிப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் அப்படியே தான் இருப்பாங்க. ஓகே, கொஸ்டினா கேட்கும்போது இவங்களுக்கு வரும் வேர்புங்க. ஆம், ஆர், இஸ், இவங்க 3 பேரும் வராங்க இல்லைங்களா? அங்க பாருங்களேன். ஆம், இஸ், ஆர், இவங்க 3 பேரும் வேர்புங்க. ஓகேங்களா? அப்ப கொஸ்டினா கேட்கும்போது வேர்பு ஃபர்ஸ்ட் வருவாங்க. நம்ம சென்டென்ஸா வாக்கியமா சொல்லும் போது இந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. ஓகே,
இப்ப நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? மாலா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாளா அப்படின்னு கேட்க போறோம். அப்ப கொஸ்டினா இது கொஸ்டின் தானே. இப்ப கொஸ்டினா கேட்கும் போது முதல்ல வேர்ப எழுதுங்க. இஸ் இஸ் முதல்ல வேர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். இஸ் மாலா, இது எல்லாம் அப்படியே வந்துடும். இஸ் மாலா இன் த ஹாஸ்பிட்டல், இஸ் மாலா இன் த ஹாஸ்பிட்டல், மாலா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாளா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, காட் இட். அப்ப நார்மலா சொல்ற சென்டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி வேர்பு வரணும். ஆனா கொஸ்டினா கேட்கும்போது வேர்பு ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் போடணும். ஓகே, காட் இட். இல்ல ஒரு 2-3 சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். இப்ப பாருங்க, நாங்க ரூம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குற சென்டென்ஸ் எல்லாமே நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப பாருங்க, நாங்க ரூம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் யாரு சப்ஜெக்ட்? வி. வெரி குட். விக்கு யாரு வேர்பு ஃப்ரெண்டு வருவா? ஆர். வி ஆர். அவ்வளவுதான். வி ஆர் அப்படின்னாலே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமா தான் எங்க இருக்கோம்? ரூம்ல இருக்கோம். இந்த ரூம், வெறும் ரூம்னு சேர்க்காம இந்த ரூம். வி ஆர் இன் த ரூம். நாங்க ரூம்ல என்ன ரூம் உள்ளதானே இருக்கோம், அதனால இந்த ரூம். ஓகே, வி ஆர் இன் த ரூம், நாங்க ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதே கொஸ்டினா கேட்கிறோம். நாங்க ரூம்ல இருக்கிறோமா, நாங்க ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க இங்க வந்துருவாங்க, இவங்க இங்க போயிடுவாங்க. ஓகே, கொஸ்டின் கேட்கும்போது வேர்பை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. ஆர் வி இன் த ரூம், ஆர் வி இன் த ரூம். லாஸ்ட் டு புட் த ஃபுல் கொஸ்டின் மார்க். ஓகே, ஆர் வி இன் த ரூம், நாங்க ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறோம். ஓகே, காட் இட். இது சாதாரண ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கு. கொஸ்டினா கேட்கும்போது கொஸ்டின் வேர்டு ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க, சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுவாங்க. ஓகே, இது பாருங்க, இந்த சென்டென்ஸ் உங்களுக்கான சென்டென்ஸ். சிம்பிளா ஈஸியா நீங்க அமைக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், அவர்கள் இருக்கிறார்கள், அவள் இருக்கிறாள், நாய் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்ப இதை நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். பண்ணிட்டு உங்க ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்ட் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் இருக்கிறேன். இப்பதானே பிரசன்ட்ல நான் இருக்கிறேன், நாங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு, பிரசன்ட்ல சொல்றதுக்கு முதல்ல சப்ஜெக்ட் வருவாங்க, சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி வேர்பு வருவாங்க. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப நான் இருக்கிறேன், நானுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வரும்? ஐ. ஓகேவா? இருக்கிறேன், ஐக்கு யார் ஃப்ரெண்டுங்க? ஆம். ஐ ஆம். போதுங்க, இதே போதும். ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இப்ப நாங்கள் இருக்கிறோம், நாங்களுக்கு யாருங்க இங்கிலீஷ்ல? வி. விக்கு யாரு ஃப்ரெண்டு? ஆர். வி ஆர். போதும், வி ஆர், நாங்க இருக்கிறோம். அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? அவர்கள். தே. தேக்கு verb ஆர். தே ஆர். அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர். அவள் இருக்கிறாள், அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஷீ. ஷீ வந்ததுன்னா verb இஸ் வரும். ஷீ இஸ். அவ இருக்கிறா. அவன் இருக்கிறான் அப்படின்னா he is. ஓகே, இப்ப நாய் இருக்கிறது, நாய் அப்படின்னா அது இது அப்படின்னு தான் சொல்லுவோம். இட்டு சொல்லலாம், இல்ல டாக், டாக்னு கூட சொல்லிக்கலாம். த டாக். த டாக் இட்டு தானே இது, அப்ப இஸ். த டாக் இஸ். நாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, காட் இட். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா வி ஆர், அவர்கள் இருக்கிறார்னா தே ஆர், அவள் இருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ், அது இருக்கு சாரி அவர் அவர் இருக்கிறார்னா ஹி இஸ், நாய் இருக்கிறதுனா த டாக் இஸ்ன்னு சொல்லலாம், இல்ல இட் இஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இதுவே ஃபுல்ஃபில்லான சென்டென்ஸ் தான். இன்னுமே கூடுதலா எக்ஸ்ட்ரா மீனிங் வச்சு நீங்க சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் ஹியர்,
நான் இங்க தான் இருக்கேன். ஐ ஆம் ஹியர். ஓகே, இல்லைன்னா ஐ ஆம் தேர், நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல எந்த இடம் வேணாலும் போட்டுங்க. வி ஆர் இன் த பேங்க். வி ஆர் இன் த பேங்க், நாங்கள் பேங்க்ல இருக்கிறோம். ஓகே, அவர்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு என்ன போடலாம்? தே ஆர் அட் ஸ்கூல். தே ஆர் அட் ஸ்கூல், அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம எந்த இடத்த சொல்றோமோ அந்த இடத்த போட்டுக்கலாம். அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிடுவோம். அவ எங்க இருக்கிறான்னு சொல்லலாம். she is in the railway station. she is in the railway station. அவ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறா. she is in the railway station. ஓகே, got it. அடுத்தது பாருங்க, நாய் இருக்கு. the dog is at home. நாய் வந்து வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it. இப்படி நம்ம சென்டென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு விஷயம் இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.